தெரிந்து பாத்தீங்களா, இந்த வில்லா பேர் தான் கிரீன் மவுண்டன் வில்லாமா. இந்த வில்லால 4 பேர் இல்ல 40 பேர் வந்தா கூட இந்த வில்லால தங்கிக்கலாமா. அவ்வளவு சகல வசதிகளோட இந்த வில்லா இருக்குதான். எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊட்டில இருந்து மைசூர் போற ரோட்ல எக்ஸாக்டா இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல இந்த தெருவுல போனா அந்த கிரீன் மவுண்டன் வில்லா வந்துடும். நிஜமா சொல்றேன், உண்மையாவே அவ்வளவு ஒர்த்து. 1500 ரூபாய்க்கு ஒரு ரூம் ஸ்டே கொடுக்குறாங்கன்னா வேற மாதிரி. உண்மையாவே அதுலயும் இந்த ரூம் திறந்து பாருங்களேன், பார்க்கறதுக்கு ரூம் தான் இருக்கும், ஆனா மெஜாரா இருக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஹாலா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ஹால்ல பாத்தீங்கன்னா 5 ரூம் இருக்கு. 5 ரூம் பார்த்தோம், என்னடா இது 4 பேர் இல்ல 40 பேர் உண்மையாவே தங்கலாம் போலயே, அவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு ரூம் அவ்வளவு யூனிக்கா பிரீமியமா இருக்குதுங்க. நான் பார்த்தேன், மிரண்டே போயிட்டேன். ஒரு நாள் அங்க ஸ்டே பண்ணிட்டு வந்தேங்க. என்னோட அனுபவத்துல சொல்றேன், மிஸ் பண்றாதீங்க. ஊட்டி போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் ஸ்டே மிஸ் பண்றீங்க. அதுவும் இங்க பாருங்க, 1+1 கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கதான் 1+1. இங்க 2 பேர் பாத்துக்கலாமா? என்னடா இது கதுவே இல்ல ஜிபும்பா அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் போனா 3 பேர் தங்குற மாதிரி ஒரு பெட்டு. இது நாடா டேய், புதுசா இருக்குதுங்க. இது நான் பார்த்துல. ஹோம் ஸ்டேனா இதுதாங்க ஹோம் ஸ்டே. நம்ம வீட்டுல தங்குற மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க. சரி, நம்ம பசங்க கூட வந்துட்டோம், சாப்பாட்டுக்கு எங்கேயாவது வெளியே போலாமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் அதெல்லாம் வேணாம். இங்கே கிச்சன் இருக்குது. இங்கே கிச்சன்லயே நம்ம ஏதாவது கறி எடுத்துன்னு வந்து நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம், கறி தொப்பு செஞ்சு சாப்பிடலாம். ஜாலியா நம்ம வீடு மாதிரி ஹோம் ஸ்டே ஜாலியா இருந்துட்டு போயினே இருக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இங்க 4 வண்டி இல்ல 40 பேருக்கு வந்தாலும் இங்க வண்டி நிக்கும். ஏன்னா 2 பஸ் புக் பண்ணி வந்துட்டா கூட இங்க அழகா நிக்க வச்சுக்கலாம். அவ்வளவு பெரிய கார் பார்க்கிங்.